தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் கட்சியின் தலைவர் ஜான் பாண்டியன் அவர்கள் என்.டி.ஏ. கூட்டணியில் தொடர்கிறார். கூட்டணியில் 10 தொகுதி கேட்டுள்ளேன் என்று ஜான் பாண்டியன் அவர்கள் நேற்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பில் கூறியிருந்தார். கூட்டணி ஜான் பாண்டியர் அவருக்கு எத்தனை தொகுதி ஒதுக்கினாலும் இந்த முறை அவர் முதுகுளத்தூர் தொகுதியில் போட்டியிடுவார் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். முதுகுளத்தூர் தொகுதி என்பது ஏற்கனவே ஜான் பாண்டியன் அவருக்கு மிகவும் பழக்கப்பட்ட ஒரு தொகுதி. பொதுவாகவே ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே அங்கே ஜான் பாண்டியன் அவருக்கென்று ஒரு தனி செல்வாக்கு என்பது உள்ளது. ஜான் பாண்டியன் அவர்கள் 5 முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டுள்ளார். அதில் 2 முறை முதுகுளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. போட்டியிட்ட 2 முறையும் தனித்து போட்டியிட்டார். எந்த கூட்டணியும் இல்லாமல் தனித்து போட்டியிட்ட 2 முறையும் ஜான் பாண்டியன் அவர்கள் தனி சின்னத்தில் எந்த ஒரு கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. 1991ஆம் ஆண்டு முதுகுளத்தூரில் அவர் போட்டியிட்டு 31% வாக்குகள் பெற்றார். அதாவது 2ஆம் இடம் வந்தார். 1991ஆம் ஆண்டு 31% வாக்குகள் முதுகுளத்தூர் பொது தொகுதியில் தனித்து நின்று தனி சின்னத்தில் பெற்ற வாக்குகள். அதன் பிறகு 2011ஆம் ஆண்டு தனித்து அதே மாதிரி எந்த ஒரு கூட்டணியும் இல்லாமல் தனித்து போட்டியிட்டார். தனி சின்னத்தில் போட்டியிட்டார். அப்பொழுது அவர் வாங்கிய வாக்கு சதவீதம் என்பது 25% வாக்குகள் வாங்கியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. முதுகுளத்தூர் பொது தொகுதியில் 2 முறை போட்டியிட்டு 2 முறையும் தனி சின்னத்தில், அதுவும் எந்த ஒரு கூட்டணி இல்லாமையிலேயே ஒரு முறை 31% வாக்குகளும் இன்னொரு முறை 25% வாக்குகளும் பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதனால் இந்த முறை ஜான் பாண்டியன் அவர்கள் முதுகுளத்தூர் தொகுதியில் கண்டிப்பாக போட்டியிடுவார் என்று அவருடைய வட்டாரத்தில் இருப்பவர்கள் கூறுகிறார்கள். ஒருவேளை முதுகுளத்தூர் தொகுதியில் போட்டியிடாத பட்சத்தில் பரமக்குடியில் போட்டியிட அதிக வாய்ப்பு என்பது உள்ளது என்று கூறுகிறார்கள். ஒன்று முதுகுளத்தூர் தொகுதியாக இருக்கலாம், இல்லை பரமக்குடி தொகுதிகளாக இருக்கலாம். இந்த 2 தொகுதியில் ஒரு தொகுதியில் ஜான் பாண்டியன் அவர்கள் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதுகுளத்தூர் தொகுதியும் பரமக்குடி தொகுதியும் அவர் 2 தொகுதியில் எந்த தொகுதி நின்றாலும் அதிக அளவிற்கு அவருக்கு வெற்றி வாய்ப்பு என்பது உள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரையும் ஜான் பாண்டியன் அவருக்கென்று இருக்கிற அந்த ஒரு தனி மதிப்பும் மரியாதையும் அது இன்றளவும் மக்களிடத்தில் உள்ளது என்பது நம் அனைவரும் அறிந்த ஒன்றே. இந்த முறை ஜான் பாண்டியன் அவர்கள் இந்த 2 தொகுதியில் ஒரு தொகுதியில் நிச்சயமாக களம் காண்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக முதுகுளத்தூர் தொகுதியில் அவர் ஏற்கனவே 2 முறை போட்டியிட்டதனால் 3வது முறையும் அங்கே போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தனித்து நின்றே கிட்டத்தட்ட ஒரு 25% வாக்கு சதவீதம் தனித்து நின்று அவர் வாங்கியுள்ளார் என்றால் இந்த முறை அவர் கூட்டணியில் உள்ளார். ஒரு பலமான ஒரு கூட்டணியில் மதிப்புக்குரிய ஜான் பாண்டியன் அவர்கள் உள்ளார். அப்படி பார்க்கும் பொழுது இந்த முறை முதுகுளத்தூர் தொகுதியை போட்டியிட்டால் வெற்றி வாய்ப்பு என்பது மிக மிக எளிமையில் கிடைத்துவிடும். அவருக்கு இந்த முறை முதுகுளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டால் அவர்தான் முதுகுளத்தூர் தொகுதியின் சட்டமன்ற வேட்பாளர் என்று நாம் நிச்சயமாக கூறலாம். தனித்து நின்று ஒரு 25% வாக்கு என்பது வாங்கியுள்ளார் என்பது ஒரு மிக மிக கவனிக்கத்தக்க வேண்டிய ஒரு இது. அதே மாதிரி முதுகுளத்தூர் தொகுதியில் அவர் போட்டியிடாத பட்சத்தில் பரமக்குடி தொகுதியில் அவர் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பட்டியல் வெளியேற்றம் பொதுக்கூட்டம் என்று ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக போடப்பட்டு கொண்டிருக்கிறது தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் கட்சியின் சார்பாக. அந்த வகையில் அடுத்த மாதம் பரமக்குடியில் ஜான் பாண்டியன் அவர்கள் பட்டியல் வெளியேற்றும் பொதுக்கூட்டத்தை போகிறார். அந்த பொதுக்கூட்டத்தில் ஏதேனும் ஒரு செய்தி வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நிச்சயமாக பலர் கூறுவது முதுகுளத்தூர் தொகுதி தான் என்று. அதனால் இந்த முறை ஜான் பாண்டியன் அவர்கள் முதுகுளத்தூர் பொது தொகுதியில் போட்டியிட்டால் நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு என்பது உள்ளது என்றுதான் நாமும் நினைக்கிறோம். கடந்த முறை அவர் வாங்கிய வாக்குகளும் அதைத்தான் காட்டுகிறது. மதிப்புக்குரிய ஜான் பாண்டியன் அவர்கள் எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் தேவேந்திர குல மக்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.